அன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் என் பர்ஸை தொலைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்? இல்லை, காசை தான் தொலைச்சேன். ஆனால் காதலி நீ என்ன கிடச்சிருக்கல. ஐயோ, அந்த பிக் பாக்கெட்காரனுக்கு நான் கோயில் கட்டி தான் கும்பிடணும். உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? காதல் என்ன கவிங்க என்ன மாற்றுது. வேணா இப்போ ஒரு கவிதை சொல்லுவா. மீரா நீ என் ஜீரா. எப்படி இருக்கு? நான் மாறல ரோஜா, அதே பழைய சங்கர் தான். ஜெயிலுக்கு அனுப்பிட்ட நான் திருந்திருவேன் மறந்துடுவேன் நினைச்சேன். என்னோட ஜெயில் வாழ்க்கை உன் மேல வெறித்தனமான காதலை ஏற்படுத்திருக்கு ரோஜா. ஜெயிலுக்கு ஏன் வந்து நினைக்கும் போதெல்லாம் உன் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்படி 5 வருஷமா நினைச்சு உன் நினைப்பு மனசுல ஊறி போச்சு. நான் அதே பழைய சங்கர் தான். கூடிய சீக்கிரம் உன்னை அடைவேன். சரி ரேணு, நான் கிளம்புறேன். செந்தில் பாய். பாய். மவளே, நீ மட்டும் எங்களை காட்டி கொடுத்திருந்த உன்னை அப்படியே உயிரோட எரிச்சிருப்பேன்டி. வீரம் ஒரு மாதிரி தான் சாவாத்தே, கோழைங்க தான் தினம் சித்து பழைப்பாங்க. பாத்தியம்மா, நம்மள கோலன்னு சொல்லிட்டு போறாமா அவ. டேய், இவ ஒரு நிமிஷத்துல எப்படி பயப்பட வச்சுட்டா. ச்சே, எல்லாம் அந்த பொண்ணு மீராவுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. சரி விடுமா. அண்ணே, அந்த காப்பகத்துல முகேஷோட குழந்தை இல்லையா? நல்லா விசாரிச்சிட்டேன், யாரோ கொண்டு போயிட்டாங்களாம். அந்த குழந்தை அங்கே தானடா இருந்துச்சு. அந்த மதர் சுப்பீரியர் 2 மிரட்ட வேண்டியதானடா. அண்ணே, அது செங்கோலராய ஆளுங்களே பண்ணிட்டாங்க. அப்ப கூட அந்த அம்மா வாயே திறக்கலையா. ஆமா, முகேஷுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. குழந்தை எங்க இருக்குன்னு முகேஷுக்கு நிச்சயம் தெரியண. தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரி நடிக்கிறான். இவனுக்கு யாரோ அடைக்கலை கொடுத்துருக்காங்களே, அங்கே தான் குழந்தை இருக்கணும். அது யாருன்னு தெரியணுமே. கண்டுபிடிக்கிறேண்ணே. அவனுக்கு ஒரு புதுசா உறவு உருவாயிருக்கு. அது நமக்கு தான் ஆபத்து. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கண்ணே, கண்டுபிடிச்சி வெட்டிடலாம். ஏய், உன்னை அவன் மேல ஒரு கண்ணு வைக்க சொன்னே, என்ன பண்ணிட்டு இருக்க? முகேஷோட நடவடிக்கை சரியில்லைண்ணே. அவனுக்கு அடிக்கடி ஃபோன் வருது, யார் பண்ணுறான்னு தெரியலண்ணே. ஃபோன் வரும்போது தனியாக ஏஞ்சி ஓடிடுறான், திரும்பி வரப்போ சந்தோஷமாக வரான். ஏண்டா, ஏதாவது காதல் கீதல்னு விழுந்து தொலைஞ்சிட்டானா? இவன் ஃபோனில் பேசுகிறானே, யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியுதா? தெரியலண்ணே. நான் போனால் பேசுறதை நிறுத்திடுறான், முறைக்கிறான். நேற்று அடிக்கவே வந்துட்டான். எதுக்கும் நீங்கள்லாம் ஜாக்கிரதையா இருங்க. சரிண்ணே. என்னென்ன தேடுறீங்க? இல்ல, இந்த இடத்துல ஒரு சிகப்பு டைரி வச்சிருந்தேன், அதை காணோம். தெரியலையண்ணே. ஓ, இதை சொல்றதுக்கா நீங்க இருக்கிறீங்க? அது முக்கியமான டைரியா, முக்கியமான விவரங்கள்லாம் இருக்கு. பெரிய புள்ளிகளுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் இருக்கு. அது கிடைச்சிச்சுன்னா போலீஸ் என்னை கொண்டு உள்ள வச்சிருவான். தேடுங்கயா. சரிண்ணே. பாரு, கண்ணம்மா, பாட்டி. அப்பாடா, கண்ணம்மா. அடடா, வா வா, ஓடி வா. பாரு, நான் உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஸ்கூல் பேக், புக்ஸ் பாரு. என்னம்மா, அண்ணம்மாக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடைச்சிருச்சா? இன்னும் இல்ல பாட்டி, நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. இது பாரு. இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குழந்தைக்கு கருப்பாயின்னு பேர் வச்சாலாம். எவ்வளவு கூறுகட்ட சிரிக்கி. நீ அவளையும் மிஞ்சிட்ட. அம்மா, வாழ்க்கையே நம்பிக்கை தான். உன் நம்பிக்கை மூட நம்பிக்கை. ஏற்கனவே உன் வாழ்க்கை ரிப்பேர் ஆகி கிடக்குது. அந்த வாழ்க்கைய முழுசா தூக்கி கைலாங்கடையில போட்டுறாத. இந்த சனியனை தலை முழுகிட்டு வேற வேலை பாரு. என் வாழ்க்கை ரிப்பேர் ஆனதே உன்னால, உன் பணத்தாசையால. நான் பணத்தை வச்சு எதையோட போடுறது இல்ல. சனியனே, நானே வயிற்றுச்சல பேசிட்டு இருக்கேன், உனக்கு புக்கு ஒரு கேடா? கண்ணம்மா, அழாத. இத பாரு,
இந்த புக் அத்தனையும் நடு ரோட்ல போட்டு கொளுத்தி அதுல உன்னையும் தூக்கி போட்டுருவேன். அம்மா கொஞ்சமா இருக்கிறியா? கண்ணம்மா இது பாரு, இதெல்லாம் எடுத்து உள்ள போ. இந்தா குடி, இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. போ போ உள்ள போ. இத பாரு, உள்ள போயிட்டா உங்களை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? அது எங்க ஏரியா. உள்ள வந்தா அப்புறம் பாத்துக்கோ. ஆமா, அப்புறம் புதுப்பட்ட தனுஷ் மாதிரி அருவாள் எடுத்துக்குவேன். பி கேர்ஃபுல். பாப்பா ஆளை பாரு. சோபா, என்னடி இது கூத்து? அம்மா சொல்றதை கேளுடி. என்ன சொல்ல போற? இந்த தண்ட கர்மாந்தரம் எல்லாம் வேணாண்டி, எல்லாத்தையும் விட்டுடு. நான் சொக்கலிங்கண்ணா ஆத்துக்கு போயிருந்தேன். அவருடைய பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஃபாரின் ரிட்டர்ன்டி. ஏமா, ஏதோ ஜெயில இருந்து வந்த மாதிரி இல்ல சொன்ன. கிழவி வாய மூடு. உன்னை யார் இப்ப உள்ள இருந்து வர சொன்னா? என்ன உண்மை சுண்டி இழுத்துருச்சு. அந்த சங்கர் வேற, இந்த சங்கர் வேற. சோபா, இந்த சங்கர் ரொம்ப நல்ல பையன்டி. பாக்குறதுக்கு அழகா ஹான்சமா பியூட்டியா இருக்காண்டி. நம்ம சொக்கலிங்க அண்ணாவுக்கு ஒரே வாரிசு. அத்தனை சொத்து இவனுக்கு தாண்டி. இப்ப என்னதான் சொல்ல வர? அவனை கல்யாணம் பண்ணிண்டியன்னா வசதியா, சந்தோஷமா, பணக்காரியா. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் இருக்க ஒரே நினைப்பு தானே உனக்கு? இதுல என்னடி தப்பு? பேர் பொருத்தம் கூட பாரு. சோபா சங்கர் எவ்வளவு பொருத்தமா இருக்கு. என் மனசை நீ மாத்தவோ கலைக்கவோ முடியாது. புரியுறதா? மாத்தி காட்டுறேன்டி, கலைச்சு காட்டுறேன்டி. அப்படி கலைக்கலன்னா என் பேரு அலமேலு இல்ல. சபாஷ், சரியான போட்டி. ஏய், அப்படி இரு. இது வேற குறுக்கால. அதை பார்த்து சாப்பிடுங்க. பூச்சி கிச்சி இருக்க போகுது வெண்டைக்காயில. ரோஜா, காணாம போன உன் கொலுசு என் கையில மாட்டிருக்கு. தேங்க்ஸ். சங்கர் கொடுத்தாரா? பச்சை போய் சொன்ன நீயும் கையும் களவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. மகேஷ், நான் என்ன போய் சொன்னேன்? கொலுசை எங்க தொலைச்ச? தொலைஞ்சிடுச்சுன்னு சொன்னேன். ஆனா எங்க தொலைச்சேன்னு சொன்னேனா? கார்ல இருந்ததா சங்கர் சொன்னாரு. ஆனா அதே சங்கர் தான் கட்டில் கீழ இருந்து உன் கொலுசை எடுத்ததா என்கிட்ட சொன்னான். இல்லையே, கார்ல கிடைச்சதா என்கிட்ட சொன்னாரு. அவர் போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க தான் வீம்புக்கு போய் சொல்றீங்க. என்னது? நான் போய் சொல்றேனா? நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட என்ன போய் சொல்றதுன்னு சரியா பேசி வச்சுக்கல. அதனாலதான் பாத்தியா இப்ப மாட்டிக்கிட்ட. நீ பாண்டிச்சேரியில கொலுசை மட்டும் தொலைக்கலடி. இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. என்ன தப்பா பேசிட்டாங்க? அன்னைக்காவது நான் சந்தேகத்தில் தான் கேட்டேன். ஆனா இன்னைக்கு சர்வ நிச்சயமா சொல்றேன். என்ன உண்மையா சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா? நீங்க சந்தேகப்பட்டு இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அன்னைக்கே சொன்னேன். உங்க புத்தியை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா மகேஷ்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சங்கர் ராஸ்கல் தானே. அவனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் உனக்கு வெச்சுக்கிறேன் கச்சேரிய. ஐயோ மாமா, ஆபீஸ்க்கு போய் ஏதாவது பிரச்சனை பண்ண போறாரு. ஆமாமா, அவன் ஊர் பூரா உன்னை பத்தி தப்பா சொல்லி வச்சிருப்பாமா. ஜானகிமா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஆபீஸ்க்கு போன் பண்ணி அங்க வந்துட்டே இருக்கிறோம், சங்கரை ஜாக்கிரதையா இருக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ரோஜா. என் தும்பல் அடக்கிட்ட. ஆனா என் தவிப்ப, என் உடம்பு சுட்ட எப்ப அடக்க போற? உன்னை பாண்டிச்சேரியிலே அனுபவிச்சிருப்பேன். ஆனா அது பலவந்தமான முயற்சியா இருந்திருக்கும். மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கு நான் தயாரா இல்லை. சிவபூஜையில கரடி மாதிரி. ரோஜா, தானா பூக்கணும், தானா கனியணும். ஏய் சங்கர், சொல்றா, உனக்கு ரோஜா கொலுசு எங்க கிடைச்சது? கட்டலுக்கு கீழே. அப்போ நீ ராத்திரி பூரா அவ கூட இருந்தியா? ஆமா, ஆஃப் கோர்ஸ், ராத்திரி பூரா. என்னடா சொன்ன? ஏய், எதுடா? வேண்டாம் வேண்டாம் மகேஷ், வேண்டாம், அடிக்காதீங்க மகேஷ். நானும் முன்னாடி சண்டை குழையதா இருந்தேன். இப்போ சமாதான புறாவா ஆயிட்டேன். மகேஷ், என்ன அடிக்காதீங்க மகேஷ். விடுங்க சங்கர், இது நீங்க கொடுத்த கொலுசு தானே? ஆமா, நீங்க போனது கிடைச்சது. அதான் மகேஷ் கிட்ட கொடுத்த. இந்த கொலுசு எங்க இருந்தது? கார்ல இருந்தது. மகேஷ், சத்தம் போடாதீங்க. உங்க கீழ்த்தரமான கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுல. இவன் இப்ப கூட கொலுசு கட்டில் கீழே கிடைச்சது. ராத்திரி பூரா நானும் ரோஜா ஒரே ரூம்ல தான் இருந்தோம்னு சொன்னான். கேளு. ஐயோ,
நான் ராத்திரி பூரா கார்ல தான் இருந்தேன்னு சொன்னேன். ஏதாவது ரவுடிசம் பண்ணனா ஆபீஸ் வெளியில போய் பண்றா. போடா. ஆமா மகேஷ், என்ன அடிக்கணும்னா வெளியில கூட்டு போய் அடிங்க. இங்க வேணாம். இது நம்ம ஆபீஸ், நம்ம பிசினஸ், நம்ம கௌரவம் பாதிக்கப்படும். அதான் அவளை நம்ம பொண்டாட்டி முடிவு பண்ணிட்டியா? மகேஷ், வார்த்தை அளந்து பேசுங்க. என்ன பேசுறோம் புத்தில உரைச்சுதான் பேசுறீங்களா? படிச்சவர் தானே நீங்க. வெக்கமாயிடும் உங்களுக்கு. அடிச்சனா சார், நீ ஒரு திருந்தாத ஜென்மண்டா. உன்னை அடிச்சனா எனக்கு தானே அசிங்கம். மகேஷ், நான் ரோஜா கையால ராக்கி கட்டிக்கிட்டவன். அவங்கள என் சிஸ்டர் மாதிரி தான் பாக்குறேன். ஆனா நீங்க தான் ஒரு தரம் இல்லாம பேசிட்டீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா என்னால உங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் வரேன் சார். ஸ்னேகா, என்னம்மா கோவிலுக்கு போயிட்டு இவ்வளவு லேட்டா வர? இன்னைக்கு பாடகர் ஜிபி கிருஷ்ணாவோட பர்த்டே. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேனே, மறந்துட்டியா? சீக்கிரம் கிளம்பு. நான் வரல சார். ஏம்மா, உடம்பு சரியில்லையா? பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்க. வாழ்க்கையில எவ்வளவுதான் போராடுறது, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது சார். நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா விதின்னு நினைச்சு அதை தாங்கிக்கலாம். நம்ம நேசிக்கிறவாளுக்கும் பிரச்சனை வந்துன்றதா மனசு நொறுங்கி போயிடுறது. கோவில்ல ஏதாவது பிரச்சனையா? நான் கோவில்ல ரேணுவை பார்த்தேன் சார். அவளுக்கு தான் பிரச்சனை. மறுபடியும் அவளுக்கு என்ன பிரச்சனை? பாவிங்க அவளை ஏதாவது பண்ணிட்டாங்களா? இனிமே தான் பண்ண போறாங்க. செந்திலுக்கு 2ஆம் கல்யாணமா? 2ஆம் கல்யாணம்? அப்ப ரேணுவோட கதி? அதான் தெரியல சார். அவ ரொம்ப அழுதுண்டே இருக்கா. வாழ்க்கையில நம்பிக்கையே இழந்துட்டா. அவ ஏமா அழறா? நல்லதை இழந்தா வருத்தப்படணும், கெட்டதை இழந்தா சந்தோஷப்படணும். நிஜமா சொல்ல போனா இது நம்ம ரேணுவுக்கு சுதந்திரமா, அவளுக்கு புனர்ஜென்மம். கெட்டது ஒழிஞ்சதுன்னு சந்தோஷமா இருக்க சொல்லுமா. இதெல்லாம் பேசுறதுக்கு தான் சார் சுலபமா இருக்கும், நடைமுறையில ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா சுதந்திரமும் சந்தோஷத்தை தராது சார். புருஷன் பொண்டாட்டியை விட்டு பிரியறது உடம்ப விட்டு உயிர் பிரியற மாதிரி மரண வேதனையை கொடுக்கும். மரணத்தை நினைச்சு யாராவது சந்தோஷப்படுவாங்களா? எல்லா சுதந்திரமும் வாழ்க்கையை கொடுக்கறது இல்ல சார். சில சுதந்திரம் வலியையும் கொடுக்கும். நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. செந்தில் யார கல்யாணம் பண்ணிக்க போறானா? மீரா. விடாத அந்த கழுதைய. உடனே வக்கீலுக்கு போன் போடு, அவ மேல கேஸ் போடு. முறையா தாலி கட்டிக்கிட்டவர் ரேணு. இந்த மீரா எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம்? தண்டனை அவளுக்கு மட்டும் தானா? சட்ட ரீதியா செந்திலையும் பிடிச்சு உள்ள போடுவோம். முதல் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி தப்புமா? இதுதான் நீங்க எடுக்க போற முடிவா? பின்னமா, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? வள்ளியும் செந்தில் உள்ள போட்டோம். 1 2 இல்ல 7 வருஷம். சார், உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. நீங்க அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டா இந்த பிரச்சனை தீந்துருமா? இந்த மாதிரி பண்றதுனால ரேணுவோட வாழ்க்கை சுபீட்சம் ஆயிடுமா? அவ 4 மாசம் கர்ப்பமா இருக்கா. குழந்தை பிறக்கும் போது அப்பா ஜெயில இருந்தா குழந்தையோட எதிர்காலம் என்னத்துக்காருது? இப்படி பாசத்தை கொட்டியே கைய கட்டி போட்டுருங்க, புத்திய மழுங்க அடிச்சிருங்க. இப்படி புத்தி மழுங்கி போய் தான் சுயமா சம்பாரிச்ச என் சொத்தை எதுவும் நான் அனுபவிக்க முடியாம எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுதி வச்சுட்டு இங்க வந்து சன்னியாசி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வேற வழி இல்ல சார். முதல்ல நீ என்ன சார்னு கூப்பிடுறத நிறுத்துறியா? நான் வேற எப்படி கூப்பிடுறது? நான் உன் அப்பா ஸ்தானம்மா, உன் சித்தியோட புருஷன். சித்தப்பானே கூப்பிடு. சித்தப்பா நானாவே இல்ல. சார்னு சொன்னா இன்னும் மரியாதையா இருக்கு. நீ அப்படி கூப்பிட்டா ரொம்ப அந்நியமா இருக்குமா? யாரையோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஐயோ, இப்போ இதுவா பிரச்சனை? அந்த மீரா யாருன்றதை விசாரிச்சு நான் நடவடிக்கை எடுக்கிறேன். நீங்க செந்திலோட பேசி பாருங்க, இல்லன்னா அவனை மிரட்டுங்க. சரிமா. இப்ப நம்ம அந்த ஜிபி கிருஷ்ணா பர்த்டேக்கு நீங்க வேற நம்ம இப்படி பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது எந்த ஜிபி கிருஷ்ணா வந்து தண்ணி ஊத்தி நெருப்பு அணைக்க போறது இல்ல. வாஸ்தவம் தாம்மா. நம்ம வயிற்று வலிக்கு நாம தான் சார் மருந்து சாப்பிடணும். ரேணுவோட வாழ்க்கை சீராகிற வரைக்கும் அவளை தவிர நம்ம 2 பேருக்கும் வேற சிந்தனையே இருக்கக்கூடாது. கரெக்ட்மா. அந்த மீராவை நான் ஒரு கை பாக்குறேன். செந்தில நான் கவனிச்சுக்கிறேன். என்னம்மா, யார் மேல இவ்வளவு ஆத்திரம்? அந்த வள்ளி ராட்சசி, அந்த அயோக்கிய செந்தில். அவாத்துக்கு போயிருந்தேன் தாத்தா. அந்த அப்பாவி பொண்ணு ரேணு, அதான் அந்த செந்திலோட ஆத்துக்காரி. அவ உள்ளங்கையில சூடு வச்சிருக்கா தாத்தா. அடப்பாவமே. அது மட்டுமா,
அந்த பொண்ணு யாருன்னு கேட்டா அவ அந்த வீட்டு வேலைக்காரி, குடிக்காம இருக்கா, அவ ஆத்துக்காரர் கொடுமைப்படுத்துறதுனாலதான் அவ அழறா, அப்படி இப்படின்னு அந்த அம்மாவும் புள்ளையும் ஒரே புழுக புழுகுறா. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அவ 2 பேரையும் அங்கேயே நசுக்கி போட்டுடலாமான்னு இருந்தது. அவங்க புத்தி தான் உங்க அம்மா விஷயத்திலும் தெரிஞ்சு போச்சேம்மா. அந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுத்து. சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மனுஷால மாத்தோன்னு சொல்லுவா. ஆனா இந்த வள்ளி ராட்சசி இன்னும் மாறவே இல்லை. அம்மாடி, எது மாறுமோ அதுதாம்மா மாறும். காலம் போக போக கறி துண்டு வைரமாகும், செங்கல் வைரக்கல்லா மாறிடாது. அந்த செந்தில் ராஸ்கல், அந்த நட்டுவா கிளிக்கு பிறந்த தேலு பையன் என்னமா விஷத்தை கொட்டுறான். கட்டிண்ட ஆத்துக்காரிய எதிரில வச்சுட்டு அவ ஆத்துக்காரர் குடிகார அயோக்கியன்னு சொல்றான். அவனை அங்கேயே ஒரு அரை அரைஞ்சிடலாமான்னு இருந்தது. கஷ்டப்பட்டு என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். மீரா, உணர்ச்சி வசப்பட வேண்டிய நேரம் இல்லை இது. நேரம் இன்னும் நம்ம கைகூடி வரல. அதுக்குள்ள அவசரப்பட்ட எல்லாமே பாழாயிடும். எதிரி உஷாராயிடுவாங்க. தெரியும் தாத்தா, அதனாலதான் என் ஆத்திரத்தை இது மேல காமிக்கிற. இது உன் விளையாட்டு, இதை நீதான் நடத்துற. அதனால நீதான் கடவுள். புத்திசாலித்தனமா காய நகர்த்து. அக்கிரமக்காரங்களை தண்டிச்சு பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்து. அவங்க என் நடிப்பை நம்புற மாதிரி தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே அந்த அம்மாவும் புள்ளையும் ஒருத்தர் வெட்டிட்டு சாகணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ரேனோ, ரேனோ, டிஃபன் ரெடியா? சீக்கிரம். கையில காயமா இருக்கு. இந்த நேரத்திலயும் சப்பாத்தி வேணும்னு அடம் பிடிக்கிறீங்களே. கையில பிளாஸ்டிக் பைய மாட்டிட்டு 2 கையாலும் மாவை பெச, சப்பாத்தி உருட்டு போ. எனக்கு கை ரொம்ப வலிக்குது. ஏய், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேன், சப்பாத்தி வேணும்ட்டு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஹோட்டல்ல சாப்பிட்டுறீங்களா? செருப்பால் அடிப்பேன். எவ்வளோ அமௌண்ட் காசு செலவு பண்றது வழி காட்டுறேன். போடி போ. என்னடா அந்த பொண்ணு கையாலே அவ சப்பாத்தி பண்ணிட்டு இருக்காடா. யார் திங்கிறது? அம்மா, பண்றதை பண்ணட்டுமா? மொத்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு போறோம், அவ்வளவுதானே? ரோஜா, சாமி படத்துக்கிட்ட இந்த கொலுசு இருந்தது, இதையும் போட்டுக்க. இனிமே நான் கொலுசு போட்டுக்கிறதா இல்லம்மா. அட, நீ என்னம்மா, அவன் தான் அறிவு கட்டதாம பேசினான்னா நீயும் கூட. மாமா, இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாமா? வணக்கம் சார். வாப்பா. வணக்கம்மா. வணக்கம் சிஸ்டர். இங்க பாருங்க சங்கர், ரொம்ப டூ மச்சா பண்ணாதீங்க. இங்க யாருக்கும் பயந்துகிட்டே என்ன சிஸ்டர்னு கூப்பிடாதீங்க. ரோஜானே கூப்பிடலாம். மகேஷ் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, ஓகேவா? ஓகே ரோஜா. சார், மணி 10 ஆகுது, ஆபீஸ்ல இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், நான் என் வேலையை ராஜினாமா பண்றேன் சார். என்ன இப்படி ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க சார். சங்கர், நீங்க இப்படி ரிசைன் பண்ணீங்கன்னா மகேஷ் சொன்னது உண்மை ஆயிடாது. ரோஜா, இப்போ நான் ரிசைன் பண்ணலனா நான் மானம் கெட்டவன் ஆயிடும். ஏதோ ஆஃபீஸில் பணம் திருடினேன், லஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு பழி சுமத்தினாலும் பரவாயில்ல. ஆனா இப்போ திருந்தி வாழ்ற என் மேல இப்படி ஒரு கீழ்த்தரமான பழிய. தம்பி, நீங்க இவ்வளவு கோழையா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையோட பலமே அதுக்காக போராடுறதுலயும் பொய் எதிர்த்து நிக்கிறதுலயும் தான் இருக்கு. நீங்க என்னமோ பயந்து ஓடுறேன்னு சொல்றீங்க. எனக்கு காயப்பட்ட பரவாயில்லமா, ஆனா ரோஜாவுக்கு கல்லடிப்படுதே, அதான் என்னால தாங்க முடியல. இங்க பாருங்க சங்கர், மகேஷ் என்னையும் தான் சந்தேகப்படுறாரு. ஆனா நான் தைரியமா நிக்கிறேன். ஏன்னா என் மனசாட்சி சுத்தமா இருக்கு. உங்க மனசாட்சியும் சுத்தமா இருந்தா நீங்க ஓட வேண்டாமே.
என் மனசாட்சி சுத்தமா தான் இருக்கு. அப்ப அதை இப்படி கொடு. இனிமே இதுக்கு வேலையே இல்லை சார். இன்னொரு புது பிசினஸ் வரப்போகுது. அதனுடைய முழு இன்சார்ஜை உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். நீ போய் வேலையை பாரு. மகேஷ் பிரச்சனையை நாங்க டீல் பண்ணிக்கிறோம். நான் வரேன் சார். வரமா வர ரோஜா. சரிம்மா, நீ கொலுசு போட்டுக்க. நான் ஏன் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்லம்மா. ஊருக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? இப்பதான் மனசாட்சி சுத்தமா இருக்குன்னு சொன்ன. இதெல்லாம் வெறும் டயலாக் தானா? இந்த டயலாக் மத்தவங்களுக்கு தானா? என்ன பாக்குற? அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம வாழ்ந்து காட்டணும். புரியுதா? கொடுங்க. ஹாய் ஆண்டி. ஹாய் செந்தில். ஹாய். நான் வந்து தெரியுமா, பக்கத்துல இருக்கிற உன் ஃப்ரெண்ட பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே எங்களையும் பாத்துட்டு போலான்னு. அதானே? இல்ல ஆண்டி, நான் கோவிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்புங்க. சூப்பரா இருக்கு. அம்சமா மகாலட்சுமி மாதிரி இருக்கு. செந்தில், are you free? ஆல்வேஸ். ஏ இல்ல, எனக்கு பசிக்கிறது. ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு இருக்கேன். நீங்களும் ஆண்டியும் வாங்கல என் கூட. நானே கூப்பிடலான்னு இருந்தேன். வீட்டில் வேலைக்காரிக்கு வேற கையில் அடிபட்டிருக்கு. சமைக்க வேணான்னு வேற சொல்லிட்டேன். அதனால நம்ம போலாமே. இல்லப்பா, இன்னைக்கு நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், விரதம். நீங்க 2 பேரும் வேணா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஆண்டி. வாங்க. வரமா போலாம். உட்காருங்க. டேய், ஏன்டா அதை போட்ட? இதை போட்டுக்கோ, புது ட்ரெஸ். புது ட்ரெஸ்ஸா? எனக்கா? என்ன விஷயம்? என்ன விஷயமா? இன்னைக்கு புது ட்ரெஸ், ஸ்வீட்டு, இன்னைக்கு விசேஷமான நாள். இது வருஷத்துல ஒரு நாள் தான் வரும். எல்லாரும் இந்த நாளை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேன்னு சொல்லுவாங்க. என்ன நாள்னு சொல்லு. கண்டுபிடிக்க முடியல? க்ளூ தட்டுமா? கேக் கூட வெட்டுவாங்களே. என் பர்த்டே. ஐயோ, என்ன அறிவு, என்ன அறிவு. பாத்தியா வைதேகி, என் பிள்ளை என்ன மாதிரி எவ்வளவு புத்திசாலியா இருக்கான்னு. நான் கஷ்டமான கேள்வி கேட்டு அவன் பளிச்சுன்னு பதில் சொல்லிட்டான். ஆமா ஆமா, ரொம்ப பளிச்சுன்னு பதில் சொல்லிட்டான். இது ஒரு கேள்வி, இதுக்கு ஒரு பதில் கூட, ஒரு க்ளூ வேற. 2 எழுத்துல தேச தலைவர் பேர் சொல்லுங்க. முதல் எழுத்து நே, கடைசி எழுத்து ரூன்ற மாதிரி இருக்கு உங்க கேள்வி. நீ பொறாமையில பேசுறடி, உனக்கு வயிற்றுச்சு. தா இந்த பஸ்வீட். அம்மா ஒரு நிமிஷம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா? ஐயே, தீர்க்க சுமங்கலியாவா? நல்லா இருப்பா, நல்லா இரு. இந்த ஸ்வீட் இருமா. அம்மா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயச வச்சுட்டு சிரஞ்சீவியா இருக்கணும். ஆமா ஆமா, விட்டா மகேஷ் பாபு, ரவி தேஜா எல்லாரையும் சொல்லிட போல இருக்கே. நல்லா இரு சங்கர்னு சொல்லு, அது மட்டும் போதும். இந்தப்பா ஸ்வீட் சாப்பிடு. தேங்க்யூ. சில சமயம் நான் ஏன் பிறந்தேன்னு தோணும், ஆனா இது வரைக்கும் எனக்கு பதில் தெரியலம்மா. ஏன்னா 10 மாசம் நான் சுமந்து பெத்தேன்ல, அதனால. அடாடாடாடா லட்சுமிமா, எப்படி என்னவோ தெரியல, தானா வருது. வேண்டி கிடக்கல, நிறுத்துக்கோ. சங்கர், இன்னைக்கு மத்தியானம் தடபுடல ஒரு விருந்து பண்ணிடுறேன். அப்புறம் நல்ல பால் பாயசம் வைக்கிறேன். நீ என்ன பண்ணு, கோவிலுக்கு போய் உன் பேர்ல ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்துரும். இல்லன்னா சொல்லு, நான் உன் கூட துணைக்கு வரேன். ஐயே, நீ எதுக்கு? ஆமா, என்னங்க கமிட்டி? ஏங்க, நம்ம சங்கருக்கு பர்த்டேங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். 3 பேர் சேர்ந்தா உருப்படியா ஏதாவது யோசிக்க மாட்டீங்களா? என்ன பேசுறாரு? அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அங்கே நில்லுடா. உனக்கு எதுக்குடா ஆசீர்வாதம், பக்கவாதம்லாம்? இப்ப எதுக்கு வீண் வாதம்? ஆசீர்வாதம் பண்ண சொன்னா பண்ண வேண்டியதானே. நல்லா இருப்பா சங்கர்னு சொன்னா உங்க வாயில இருந்து என்ன முத்தா உதிர்ந்துரும். பரவாயில்லம்மா, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எனக்கு கொடுப்பன இல்ல. என்னன்னா பிறந்த நாள் அதுவுமா பெத்த பிள்ளைய கண் கலங்க வைக்கிறே. கிளம்புங்க, எல்லாரும் போய் கோவில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். ஆலயத்துல ஆண்டவனுக்கு முன்னாடி ஒரு பேரை சொல்லணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இந்த கிரிமினலுக்கு இல்ல.
அப்பா அர்ச்சனை பண்றவாள ஹரிச்சந்திரன் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இப்படி பேசுறேள்? ஏன் பிள்ளையாச்சே அதான் அப்படி சொல்றாரு. அதே ஓம் பொண்ணு ஸ்னேகா வந்து பர்த்டேன்னு சொல்லட்டும் 1/2 மணி நேரம் வாழ்த்துவாரு. பாத்தேளா எங்க ஆரம்பிச்சு எங்க போய் முட்டுறதுன்னு பாருங்க. அன்னைக்கு இவங்க கூட நல்லா தானே பேசுனீங்க, அதுக்குள்ள என்னாச்சு உங்களுக்கு? மகேஷ் எனக்கு ஃபோன் பண்ணான். இந்த பையன் மறுபடியும் அந்த ரோஜா பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டான். இவனால அந்த குடும்பத்துல ஒரே கலாட்டா. மகேஷ் என்ன நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கறான். எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அவன் ரொம்ப யோகியமா கடங்கார பாவி. முதல்ல அவன் நாக்க புடுங்கணும், அப்பதான் கேள்வி கேட்காம இருப்பான். அம்மா விடுங்கம்மா. எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு யோகம் இல்லை. நான் தான் வீணா ஆசைப்பட்டேன். 5 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வரமே, பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கெல்லாம் கொடுப்பன வேணுமா? அதான் எனக்கு இல்லையே. அவர் கிடக்குறாரு விடுப்பா, நீ முதல்ல இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்க. வேணாமா, நான் போறேன். எங்கப்பா? மன நிம்மதியை தேடி கோயிலுக்கு போறேன். ஐயோ என் பையன், இப்ப உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கா? உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. என்னன்னா நல்ல நல்லதும் அவனை புண்படுத்தி அமிச்சுட்டேளே. சரி சரி, எனக்கு பசிக்குது, வந்து டிஃபன் எடுத்து வை. ஏய் எங்க போற? என்கிட்ட தானே கேட்டாரு. நீ சுமாரு. டிஃபன்லாம் ஒண்ணு இல்ல, வெளியே பேச ஆரம்பிச்சுமா. சரிதான் போடி. ஆமா, அவன் போட நான் போடி, இவன் மட்டும் இங்கே இருடி. சீ. உடம்பெல்லாம் சிலிர்க்குது, மனசெல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிக்குது. ரோஜா, இது உன்னோட கைக்குட்டை. எவ்வளவு வாசனை உன்ன மாதிரியே. உன்னை எப்படி மறக்க முடியும்? நீ எனக்கு சொந்தமானது, அந்த முட்டாள் மகேஷ்க்கு இல்ல. அடடே வாங்க ராஜா. வணக்கம் மாமா. வணக்கம் வாங்க வாங்க. சங்கருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சது, அதான் வாழ்த்திட்டு போலான்னு வந்தோம். ஆமா, ஊர்ல தர மரியாதையை கூட ஊட்டி வளர்த்த அப்பா தரல. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது ரோஜா, பாவம் சங்கர் பிறந்த நாளுப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் விழ போனான். இவர் அவனை திட்டி அனுப்பிச்சிட்டாரு. பாவம் மனசு உடைஞ்சு வெளியில போயிட்டான். பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு தான் போயிருக்கான். ஓ சொக்கலிங்கம், சங்கர் வந்தானா இந்த பொக்கேயோ கிஃப்டையும் கொடுத்தோன்னு கொடுத்துருங்க. அப்போ நாங்க கிளம்பிட்டுங்களா? இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும், நாங்க ஆபீஸ்க்கு போறோம். இன்னொரு நாளைக்கு வரேனே. அப்போ நான் கிளம்பிட்டுங்களா? வரேன். அவாடே, சங்கர் ஏதோ மூட் அவுட் ஆகி இங்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. அந்த கோயில் இங்க பக்கத்துல தான் இருக்கு. நீ நேரா போய் அவனை பார்த்தே விஷ் பண்ணிட்டு வந்துறேன். நீங்களும் வாங்கல மாமா. எனக்கு முக்கியமான டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குமா. ஏற்கனவே அவரை 2 வாட்டி ஏமாத்திட்டேன், இனிமே ஏமாத்த முடியாது. அவன் தான் இப்ப திருத்திட்டானம்மா. நீ நேர்லயே பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்துரு, ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு நண்பருக்கு வாழ்த்து சொல்றதுக்காக 4 கிலோமீட்டர் நடக்கிறது தப்பு இல்லம்மா. சரிங்க மாமா, போயிட்டு வந்துடுறேன். ஹலோ சங்கர். ஹாய் ரோஜா. எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அது வந்து மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சங்கர். தேங்க்ஸ் ரோஜா. ஆமா, நான் பர்த்டே விஷயத்தை மறைச்சதான் சொன்னியா? ஆமா, ஏன்? இல்ல, நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு? ஒண்ணு இல்ல. சரி, வெறும் விஷஸ் தானா? கிஃப்ட் எதுவும் இல்லையா? அதை கொடுக்கலன்னு தான் உங்க வீட்டுக்கு போனேன். உங்க அப்பா திட்டினதா உங்க அம்மா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மாமா தான் என்னை அனுப்பி வச்சாரு. உங்க மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் நீங்க இந்த கோயிலுக்கு தான் வருவீங்களாமே. ஆமா. அப்பதானே உங்களை திட்டினார் சங்கர். அவர் உங்களை இன்னும் முழுமையா புரிஞ்சுக்கல. எப்பவுமே சந்தோஷமா இருக்க பழகிக்கோங்க, ஓகே? அது ரொம்ப கஷ்டம் ரோஜா. நான் எதுலுமே அவ்வளவு சீக்கிரமா திருப்தி அடைய மாட்டேன். வீணா முயற்சி பண்ணி தோத்து போகாதீங்க. அதுக்காக பிறந்த நாள் அதுவுமா உம்முன்னு இருப்பீங்களா? கவலைப்படாதீங்க சங்கர். உங்க அப்பா ஒரு நாள் உங்களை மாதிரி மாறுவாரு. என்ன மாதிரியா? ஆமா, இப்ப நீங்க பழைய சங்கர் இல்லல்ல. ரோஜா, உனக்கு இன்னும் அந்த பழைய சங்கர் ஞாபகம் இருக்கா? அதை நான் ஞாபகம் வச்சுக்க விரும்பல. சரி, அதை விடுங்க. சங்கர், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ரோஜா, சொல்லு. சாயங்காலம் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்.
இவ்வளவுதானே? உனக்காக சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர ரெடியா இருக்கேன். வேணாம் வேணாம், பசங்களை மட்டும் கூட்டிட்டு வந்தா போதும். ஓகே. தேங்க்யூ சங்கர். சரி வாங்க போலாம். இல்ல ரோஜா, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். ஷோர். ம். ஓகே பை. நான் மாறல ரோஜா, அதே பழைய சங்கர் தான். ஜெயிலுக்கு அனுப்பிட்ட நான் திருந்திருவேன், மறந்துடுவேன் நினைச்சியா? என்னோட ஜெயில் வாழ்க்கை உன் மேல விருத்தனமான காதலை ஏற்படுத்திருக்கு ரோஜா. ஜெயிலுக்கு ஏன் வந்து நினைக்கும் போதெல்லாம் உன் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்படி 5 வருஷமா நினைச்சு உன் நினைப்பு என் மனசுல ஊறி போச்சு. நான் அதே பழைய சங்கர் தான். கூடிய சீக்கிரம் உன்னை அடைவேன். என்ன? ஏய், யாராவது பார்க்க போறாங்க? பார்த்தா என்ன? இல்ல, நான் எங்க அம்மாவை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டையும் பேசி பழக்கம் இல்லை. கூச்ச சுபாவம் ஜாஸ்தி. அப்படின்னா அயோக்கியராமன்னு சொல்லுங்க. ஏன் அவருக்கும் கூச்ச சுபாவம் ஜாஸ்தியா? ஐயோ புத்திசாலி. ராமரும் இன்னொரு பொண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டாருன்னு அர்த்தம். மீரா, அன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல என் பர்ஸை தொலைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்? இல்ல, காசை தான் தொலைச்சேன், ஆனா காதலி நீ என்ன கிடைச்சிருக்கல. ஐயோ, அந்த பிக் பாக்கெட்காரனுக்கு நான் கோயில் கட்டி தான் கும்பிடணும். உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? காதல் என்ன கவிங்க என்ன மாத்துது. வேணா இப்போ கவிதை சொல்லுவா. மீரா நீ என் ஜீரா. எப்படி இருக்கு? நான் மீரான்னு பேர் வச்சதுக்காக எனக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன் கவிதை நல்லா இல்லையா? செந்தில், நம்ம உருப்படியா வேற ஏதாவது பேசுவோமா? ஆமா, உங்க அம்மா பூவும் பொட்டோட லட்சணமா இருந்தா, உங்க அப்பா எங்க? அவர் பேர் என்ன? அயோக்கிய. அப்படி ஒரு பேரா? இல்ல, அந்த ஆள் கேரக்டர் பத்தி சொன்னேன். அந்த ஆள் பேரு ஈஸ்வர். எங்க அம்மா கூட வாழ பிடிக்காம ஸ்னேகான்னு ஒரு பாட்டுக்காரிய கெஸ்ட் ஹவுஸ்ல கீப்பா வச்சுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காரு. ஸ்னேகாவா? அவ யாரு? அது ஒரு சரியான கிராமத்து கட்டை. உங்க அம்மா இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இத போய் எப்படி மீரா உங்ககிட்ட? நான் உங்ககிட்ட எவ்வளவு நெருக்கமா பழகுறேன். அவ கஷ்டத்தை ஏன் கஷ்டமா நினைக்கிறேன். இப்படி அவ எந்த விஷயமே சொல்லனா அவ என்ன 3வது மனுஷியா நினைக்கிற மாதிரி தானே அர்த்தம். இல்ல மீரா, பழகுன ஒரு வாரத்துக்குள்ள எப்படி? நீங்க எப்படி சொல்றீங்க? நம்ம பழகி எத்தனை நாள் ஆச்சு? இத பாருங்க, நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தா பழகுன அடுத்த நிமிஷமே மனம் விட்டு பேசிடலாம். சரி, உங்க ஆத்து வேலைக்காரி, அவ பேர் என்ன? ரேணுகா. ஒரு வேலைக்காரி இவ்ளோ மாடர்னா பேர் வச்சிருக்கா? ஆளை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியலையே. அது தோற்றம் சில நேரத்துல ஆளை கவுத்துரும். நீங்க கூட பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட். நான் எப்பவுமே ஸ்மார்ட் தான். வேலைக்காரியோட ஆத்துக்கார குடிகாரனா? பொம்பளை பொறுக்கியா? அயோக்கிய ராஸ்கலா? யார் இந்த நாயி? இப்ப எதுக்கு அந்த ஆளை திட்டிட்டு இருக்க? அவளை திட்டுனா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? தரவமா திட்டலாமே, எனக்கு என்ன? நாம நம்மளை பத்தி பேசாம தேவையில்லாம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோமே, அதான் அப்படி கேட்டேன். உங்க குடும்பத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமே தான். எங்க குடும்பம்னா A to Z எங்க அம்மா தான். அவங்க பூ கூட வச்சுக்கிறது இல்ல. நீ கொடுத்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு அவங்க பூ வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா. மீரா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காமல இவ்ளோ பேசிட்டு இருக்கேன். பில் அதெல்லாம் சாப்பிட தர மாட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கூடிய சீக்கிரத்துல உங்க குடும்பத்தை நானும் கை கழுவுறேன்டா, உங்க ரத்தத்துல. இப்ப நீ என் கையில மாட்டின கசாப்பு கடை ஆடு பிரியாணி வைக்கிறேன் பாரு. ரோஜா, ரோஜா, ரோஜா. வாங்க சங்கர். என்னங்க இதெல்லாம்? இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லையா? அதான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. நீங்க என்னன்னா குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர சொன்னீங்க? அது உங்களை இங்க வரவழைச்சு உங்க பர்த்டே இங்க கொண்டாடணுங்கிறதுக்காக தான். ஹாப்பி பர்த்டே. புது ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன்.
என்னங்க எதுக்குங்க இதெல்லாம்? தம்பி 5 வருஷம் நீங்க ஜெயில இருந்தீங்க, இப்ப திருந்தி வந்திருக்கீங்க. ஆனா அது உங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு. அதனால உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு யோசிச்சோம். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. ஆமா சங்கர், தப்பு பண்ணவங்க திருத்தணும்னு சத்தம் போடுற இந்த சமுதாயம் அவங்கள கௌரவப்படுத்துறதோ இல்ல அவங்க நல்லபடியா வாழணுன்றதுக்கோ சந்தர்ப்பம் கொடுக்கறதில்ல. மறுபடியும் கல்லெடுத்து எரிஞ்சு அவங்கள காயப்படுத்திட்டு தான் இருக்காங்க சங்கர். அப்படி ஒரு விபத்து உன் விஷயத்துல நடந்துடக்கூடாது. நீ எங்கனாலதான் ஜெயிலுக்கு போன. உன்னை பாராட்டி கை தட்டுற முதல் சத்தம் எங்களுடைய சத்தமாக தான் இருக்கணும். அதுக்காக தான் இந்த பிறந்தநாள் ஏற்பாடெல்லாம். ஹாப்பி பர்த்டே சங்கர். மெனி மெனி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ சார். சங்கர், இந்தாங்க கேக் கட் பண்ணுங்க. கேக்க கட் பண்ணுங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. என்னை பெத்த அப்பாவே வெறுத்து ஒதுக்குனதுக்கு அப்புறம் வாழ்க்கையே வேஸ்ட்னு கோயில சோகமா உட்காந்துருந்தேன். ஆனா என்ன நேசிக்கவும் ஒரு ஜீவன் இருக்குன்னு நிரூபிச்சிட்ட ரோஜா. கேக் எடுத்துக்க. அட என்னப்பா நீ தட்டுல வச்சு கொடுத்துட்டு இருக்கிற? இன்னைக்கு உன் பிறந்த நாள். அவ உன் தங்கச்சி. எடுத்து ஊட்டி விடு மாமா. ஒன்னும் தப்பு இல்லம்மா. நம்ம மனசு சுத்தமா இருக்குன்னு வேற எப்படி நிரூபிக்கிறது? இதாண்டா இதான் அவனுக்கு கொடுக்குற பர்த்டே கேக். மகேஷ், ஏய் பேசாத. 3 கழுத வயசாகுது, சின்ன குழந்தை மாதிரி கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடுறியா? அதுவும் அடுத்தவன் வீட்டுல அடுத்தவன் பொண்டாட்டிக்கு கேக் ஊட்டி கொண்டாடுற பிளாடி கிரிமினல். வெளியில போடா. ஏய் நீ என்னடா இந்த விஷயத்தை பெருசுபடுத்த வேணாம். அப்பனா நீங்க ரோட்ல போற கண்ட நாயை கூட்டிட்டு வந்து என் வீட்டுல பர்த்டே கொண்டாடுறீங்களா? மகேஷ் என்ன நீ பேசுறீங்க? பேசாத. அவன் கையில கேக்க கொடுக்குறான், நீங்க வாயில ஊட்டி விட்டு சகடி வேலை பாக்குறீங்க. என்ன வெறி பேசி பாக்குறீங்களா? மகேஷ் விடுங்கள. அவரை விட்டுற. உனக்கு என்ன கொழுப்பா? கண்ட நாயெல்லாம் உனக்கு கேக் ஊட்டுறான், நீயும். ஏய் உனக்கு துளிர் விட்டு போச்சுடி. நான் என்ன செத்தா போயிட்டேன்? இன்னும் உயிரோட தானே இருக்க. கண்ட நாய்க்கெல்லாம் நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு தோணல. சொல்றீ? அது இல்ல தம்பி, அது வந்து நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு ஜானகின்னு சரியா தான் பேர் வச்சிருக்காங்க. இந்த வீட்ல எனக்கு எதிராக நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கீ கொடுக்கிற ஜானகி நீங்க தான் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா இது வம்பா போச்சு? நாட்டுல நியாயத்தை சொன்னா அது தப்பா நான் போகுது. இப்பதான் உங்களை பேச வேண்டாம்னு சொன்னேன். ஏய் நீ என்னடா மௌனமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வெளியில போடா, வெளியில போடா. மகேஷ் என்ன இது? இவன் முகத்துக்கு ஒரு கேக். உங்க எல்லாத்தையும் கடுமையா எச்சரிக்கிறேன். என்ன அவமானப்படுத்தணுன்றதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை என்கரேஜ் பண்றீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு அயோக்கியன். அயோக்கியன் எப்பவுமே அயோக்கியம் தான். அவனை திருத்த முடியாது, அவன் திருந்தவும் மாட்டான். ஜாக்கிரதை. பாத்தியாமா? பாத்தீங்களா எப்படி ஒரு ஹாப்பியான ஃபங்க்ஷனை இப்படி எடுத்துட்டு போறான்? இவன் மனுஷனே இல்லம்மா, மிருகம்மா. இவன் திருந்தவும் மாட்டான், இவனை திருத்தவும் முடியாது. மீரா, மீரா, மீரா. யாரது? கல்யாணி. கல்யாணியா? நீ நீ கல்யாணி தானே? எப்படிம்மா இருக்க? நான் ஒன்னும் கல்யாணி இல்ல. என் பேர் ஸ்னேகா. ஆமா, கல்யாணிய பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது முகஜாடையில அது ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ தப்பு நடந்து போச்சு. நீங்க தான் மீராவோட தாத்தாவா? ஆமா. அவளை கண்டிச்சு வைங்க. அவ போற பாதை சரியில்லை. அப்படி என்னமா பண்ணிட்டாவ? செந்தில்னு ஒரு பையனோட பழகின்னு இருக்கான். அந்த செந்தில் ஏற்கனவே கல்யாணமானவன். பெண்களை மதிக்காதவன், கொடுமைப்படுத்துறவன். கட்டின பொண்டாட்டிய வீட்டுல வேலைக்காரி மாதிரி வச்சுண்டு வெளியில மீராவோட சுத்தின்னு இருக்கான். அப்படியா? என்ன அப்படியா? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்?
உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறேம்மா. முதல்ல அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு உங்க பேத்தி பாதை மாறினா நான் பொல்லாத விளையாடுவேன். ஜாக்கிரதை, நான் வரேன். கல்யாணி, கல்யாணி, கல்யாணி. எனக்கும் கல்யாணி சித்திக்கும் ஒரே முகஜாட. ஆனா அந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரியும்? ஒரே குழப்பமா இருக்கு. சிவா, மேல தூங்க போகாம இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, எனக்கு கேக் வேணும். சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சரி, நாளைக்கு வாங்கி தரேன். இப்ப வந்து தூங்கு. இல்ல, இப்பவே வேணும். நாளைக்கு வாங்கி தரேன்டா கண்ணா. இப்ப கடையில மூடி இருக்கோம்ல. சங்கரா அங்கிளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா எனக்கு இப்பவே இப்ப முடியாதுடா சிவா. நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. அம்மா சொன்னா கேட்கணும். சரியா? டேய், என்னடா கேக் வேணுமா? மகேஷ், கேக்கா? மகேஷ் விடுங்க. சின்ன குழந்தை எப்படி அடம் பிடிச்சு கேப்பா? அதுக்காக அடிக்கிறதா? இந்த வீட்ல பொடுசுங்கள்ல இருந்து பெருசுங்க வரைக்கும் என்ன வெறுப்பேத்துறதுலே குறியா இருக்கீங்க. இப்ப அவன் கேக் சாப்பிடலனா செத்தா போயிடுவான். அப்படி செத்தாதான் செத்து தொலைட்டுமே. உங்களுக்கு என்ன? ஒண்ணு போனா இன்னொன்னு இருக்கு. அந்த திமிர்ல தைரியத்துல பேசுறீங்க. உனக்கு மட்டும் என்ன திமிர் கம்மியாவா இருக்கு? எல்லாருக்கும் கொழுப்பு உடம்புல இருக்கும். ஆனா உனக்கு நாக்குலயும் மண்டையிலயும் இருக்கு. அதனாலதான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆபீஸ்க்கு அவன் வரக்கூடாது நான் சொல்லிட்டு இருக்கேன். அதையும் மீறி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கேக் வெட்டி குமால் அடிச்சு என்ன குமர விட்டீங்க. அப்படி உனக்கு அவனுக்கு என்னடி உறவு? ஏங்க, உங்க கண்ணு முன்னாடி தானே ராக்கி கட்டின? ஆமா, எத்தனை தடவை சொன்னாலும் உங்க மண்டையில ஏறவே ஏறாது. அவன் உன்கிட்ட எதிர்பார்க்கறது பாசத்தை இல்ல, வேற எதையோ. உனக்கு அவனுக்கு இடையில நீங்க தான் இன்னும் நாகரிகம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அவர் திருந்திட்டாரு. யாரும் அவர்கிட்ட பாசமா இல்ல. அவர் பாசத்துக்காக ஏங்குறாரு. ஆமா, பெருசா ஏங்குறான். அவன் விட்டல் பூச்சி நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவன் விஷக்கிருமி. நீ கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுப்ப. விஷக்கிருமி என்ன பண்ணணும் உனக்கு தெரியும்ல. விஷக்கிருமியை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நான் அது கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏய், என்ன இதுல என்ன சந்தேகம்? உங்களை குணப்படுத்த இன்னும் யாரும் மருந்து கண்டுபிடிக்கல. மனுஷனா ஒருத்தரை நம்பணும். நீங்க யாரதான் நம்பி இருக்கீங்க? உங்க அப்பா சொல்றது கரெக்ட் தான் மகேஷ். நீங்க திருந்தவும் மாட்டீங்க, உருப்படவும் மாட்டீங்க.